எஸ் வணக்கம். தலைப்பு ஹைப்பர்போலா. ஓகே, ஒரு கூம்பு எடுத்துக்கிறோம். கூம்புனா கோன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இது வந்து மேல உள்ள கார்னர் பேரு அபெக்ஸ், ஏபிஎஸ் அபெக்ஸ். அண்ட் கீழே உள்ளது வில் பி வாட் இஸ் கால்ட் அஸ் பேஸ் பார்ட் ஆஃப் த கோன். வில் பி சர்க்குலர் இன் ஷேப். ஓகே, நவ் ஐ கோயிங் டு கட் திஸ் கோன். இந்த கோனை கட் பண்ண போறேன் parallel டு த ஆக்சிஸ். உள்ள பாஸ் ஆகிற சென்டர் லைன் பேர் தான் ஆக்சிஸ் சொல்லுவோம். இப்போ ஆக்சிஸ்க்கு பேரலா கட் பண்ணா ஒரு ஷேப் ஃபார்ம் ஆக போகுது. தட் கோயிங் டு பி தி ஃபார்மேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. ஸோ எப்படின்றத பார்ப்போம். இப்போ உள்ள பாஸ் ஆகிற சென்டர் லைன் பேர் தான் ஆக்சிஸ் சொல்லுவோம். ஓகே, அதுக்கு பேரலான நைஃப் வந்து பேரலல் டு த ஆக்சிஸ் வச்சுட்டு இப்படியே கொண்டு போய் கட் பண்ண போறோம். ஆன் திஸ் லேட்டரல் சர்ஃபேஸ் கட் பண்ணிட்டு திஸ் வில் பி த ரிமூவ்டு போர்ஷன் பேரலல் டு த ஆக்சிஸ். கட் பண்ணிட்டா இதுல பாருங்க ஒரு ப்ரொஃபைல் தெரியுது. இதான் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. ஷோன் கிரீன் இன் கலர்ல காமிச்சிருக்கோம். எஸ், இது அப்படியே ட்ரேஸ் பண்ண போறோம். ட்ரேஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும், இந்த கர்வேச்சர். இது போதான் ஹைப்பர்போலிக் ப்ரொஃபைல் ஆர் சிம்பிளி ஹைப்பர்போலா. இந்த கிரீன் கலர் போர்ஷன் தான். இப்படி இந்த கர்வ் வந்து இப்படி டில் பண்ணுங்க. டில் பண்ணா ஹாரிசான்டலா இருக்கும். இந்த சர்ஃபேஸ், இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சர்ஃபேஸ் கார்னர் பேர் தான் வெர்டெக்ஸ் சொல்லுவோம். வெர்டெக்ஸ் இண்டிகேட்டட் பை லெட்டர் வி. இது வந்து கர்வேச்சர் வந்து டைவர்ஜ் ஆகும். பெரிய கோன் கட் பண்ணா பெரிய ஹைப்பர்போலா ஃபார்ம் ஆகும். இட் ஹாஸ் டைவர்ஜிங் ப்ராப்பர்ட்டி. கம்பேர்ட் டு ஹைப்பர்போலா வந்து அதிகமா டைவர்ஜ் ஆகும். இப்போ இது எப்படி வரையணும்ன்றத பார்க்க போறோம். ஃபாலோயிங் a question called hyperbolic profile or simply hyperbola. இது third conic sections. First conic section is ellipse, second parabola, third hyperbola. இது எல்லாமே கோன்ல இருந்து ஃபார்ம் ஆகுற what is called as shapes. Okay, question படிங்க. Draw an hyperbola given the distance of focus from directrix as 52 mm and eccentricity as 1.5. Also draw tangent and normal at any point on the curve. So hyperbola வரையது முன்னாடி சிம்பிள் கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்றோம் இந்த சைட் ஆஃப் யூர் டிராயிங் ஷீட். ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து ஃப்ராக்ஷன்ல தரல இந்த கொஸ்டின்ல. அது பதில் என்ன கொடுத்துருக்காங்க 1.5. 1.5 வந்து ஃப்ராக்ஷன்ல எழுதுனா 3/2ன்னு எழுதலாம். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல எழுத தெரியணும் உங்களுக்கு. இப்போ கால்குலேட்டரை பயன்படுத்தி 3/2 போட்டு பாருங்க, 1.5 வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணணும். Okay, 3/2 is value. You will get eccentricity value greater than 1. Greater than 1 வந்தாலே ஹைப்பர்போலா தான் ப்ரொஃபைல் வரும். லெஸ் தென் 1 வந்தா எலிப்ஸ். ஈக்குவல் டு 1னா பேரபோலா. கிரேட்டர் தென் 1 வந்தா ஃப்ராக்ஷன் ஒர்க் அவுட் பண்றப்ப கிரேட்டர் தென் 1 வந்தா ஹைப்பர்போலா. ஓகே, தட் யூ கேன் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ இது மாதிரி ஃப்ராக்ஷன்ல எழுத தெரியணும். இது மாதிரி டெசிமல்ல கொடுத்தாங்கன்னா ரவுண்ட் நம்பர் எனிதிங் லைக் தட். ஓகே, டோட்டல் இஸ் ஆடிங் த நியூமரேட்டர் 3 plus 2 denominator add பண்ணா 2 numerator denominator add பண்ணா so we get to 5 parts. So numerator 3 னால 3 parts, denominatorல 2 இருக்குதுனால 2 parts எழுதிக்கிறோம். is equal to VF by VO, the ratio. V stands for vertex, F stands for focus, O stands for origin. Okay, so இப்போ ரோலார் ஸ்கேலை பயன்படுத்தி எப்படி வரையணும்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So using roller scale, first ஒரு vertical line draw பண்ணுங்க. called as fixed vertical line பேர் directrix. So marked as A and B of any suitable length. Somewhere middle or middle, you can mark point O. Okay, இதில் வந்து ப்ரொடக்ட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை 90 degree of this ப்ரொடக்ட் லைன் அது இந்த பாயிண்ட் ஓட கோயின்சைட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. டர்ன் டு அட்ஜஸ்ட் யுவர் ப்ரொடக்டர். So at 90 degree, draw an horizontal line perpendicular to directrix. இதான் axis of hyperbola. Okay, இந்த angle வந்து 90 degree இருக்கணும். Okay, using a roller scale, this work shall be carried out or by using mini drafter. Okay, இப்போ வந்து distance of focus from the directrix என்ன கொடுத்துருக்காங்க 52 mm. 52 mm னா 5.2 cm. From point O, mark a distance of 52 mm. 5 cm plus 2 small divisions. இந்த பாயிண்ட் தான் F stands for focus. இதை டைமென்ஷன் பண்ணிடுவோம். parallel to directrix. Roll your scale. Okay, at F you draw one vertical line called extension line. அப்புறம் ஆக்சிஸ்க்கு பேரலா the edge of your scale வந்து ஆக்சிஸ் லைன் மேல வச்சுட்டு மூவ் டவுன்வர்ட் ஆர் ரோல் யுவர் ஸ்கேல் டவுன்வர்ட். somewhere below you can draw dimension line. Okay,
So put it to narrow arrowhead, shade the arrowhead, and you can write the length of the line. OF is 52 mm, 5 2 mm எழுத தேவையில்ல, நம்பர் மட்டும் எழுதுங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் இஸ் 52 mm மார்க் பண்ணியாச்சு. எக்ஸென்ட்ரிசிட்டியில் என்ன வருது, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆட் பண்ணால் 5 பார்ட்ஸ் வருது. இப்போ இந்த 52 வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம். ட்ரா ஒன் இன்க்ளைன்டு லைன் at any angle at point O. So ஒரு inclined line draw பண்ற. இந்த inclined line உடைய length எவ்வளவுனா இருக்கலாம். That is easily divisible by 5. 5ல ஈஸியாக டிவைட் ஆகணும். இந்த இன்க்ளைன்டு லைன் லென்த்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். பேஸ்ட் ஆன் எக்ஸென்ட்ரிசிட்டி நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆட் பண்ணால் 5 பார்ட்ஸ் வருது. இப்போ ஒரு சென்டிமீட்டராக எடுத்துப்போம் ஆன் திஸ் இன்க்ளைன்டு லைன். சப்போஸ் 7 பார்ட்ஸ் வருதுன்னா 7 டைம்ஸ் 1 சென்டிமீட்டராக எடுக்கணும். இங்கே 5 பார்ட்ஸ்னால 5 ஒரு சென்டிமீட்டராக எடுத்துக்கிறேன் நான். 15 எடுத்துருக்கேன். 50 எடுத்தால் 5ல டிவைட் பண்ணால் ஈச் வில் பி 10 mm 5 டைம்ஸ். தட் இஸ் ஒரு சென்டிமீட்டராக டிவைட் பண்ணிட்டேன். லெட் திஸ் பி மார்க் திஸ் 1 2 3 4 5. 5th பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் திஸ் இன்க்ளைன்ட் லைன். இப்போ 5 F ஜாயின் பண்ணுங்க பை ரோல் ஆன் ஸ்கேல். ஓகே, ஜஸ்ட் யூ ஸ்லைடு த ஸ்கேல். அப்படியே ஸ்கேலை ரோல் நகர்த்தினே வந்தீங்கன்னா F4 வழியாக ஒரு இன்க்ளைன்டு பேரலல் லைன் எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் இன்க்ளைன்டு பேரலல் லைன்ஸ் ட்ரா பண்ணோம் பை திஸ் ப்ரொசீஜர். பாருங்க, இப்போ OF வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆயிடுச்சு பை திஸ் ப்ரொசீஜர். 1 2 3 4 5 தான் F. இப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி என்ன கொடுத்துருவாங்க, 1.5, தட் இஸ் 3/2. நியூமரேட்டர்ல 3 பார்ட்ஸ் இருக்கு. 3 பார்ட்ஸ்னா கரஸ்பாண்ட்ஸ் டு VF. டினாமினேட்டர் 2 பார்ட்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு VO. இப்போ V லொகேட் பண்ண போறோம். எங்க லொகேட் பண்ணலாம்? So that VF will be 3 parts. நான் வந்து செகண்ட் பாயிண்ட்ல லொகேட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, செகண்ட் பாயிண்ட்ல V லொகேட் பண்ணனா 2ல இருந்து 3 ஒரு பார்ட், 3ல இருந்து 4 ஒரு பார்ட், 4ல இருந்து 5 ஒரு பார்ட். ஸோ VF வந்து 3 பார்ட்ஸ். VO வந்து 0ல இருந்து 1, 1ல இருந்து 2 பார்ட்ஸ். ஸோ செகண்ட் பார்ட் will be our வெர்டெக்ஸ் V. இப்போ Vக்கு பேரலா V வழியா ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ண போறோம் parallel to directrix. ஸோ டைரக்ட்ரிக்ஸ் மேல ஸ்கேல் வச்சிருங்க, ஸ்கேலோட எட்ஜ். தென் ரோல் யுவர் ஸ்கேல் அட் பாயிண்ட் V, தட் இஸ் 2 தான் V. அங்க ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணுங்க. VS சென்டர், VF as radius. Draw an arc upward. இந்த ஆர்க் எங்க போய் வெர்டிகல் லைன் V வழியா போற லைன் கட் ஆகுதா அந்த பாயிண்ட் சே Z னு மார்க் பண்ணிப்போம். Join O and point Z and extend that line further. Okay, you will follow பண்ணது step 1. Next several vertical lines draw பண்ண போறோம் parallel to directrix. Directrix மேல scale எடுத்து வச்சிட்டு just you roll the scale. So 2.3 க்கு நடுவுல எங்க வேணா இந்த vertical line draw பண்ணலாம். First vertical line, let me draw it here. Second vertical line 3 க்கும் 4 க்கும் நடுவுல, 4 க்கும் 5 க்கும் நடுவுல எங்க வேணா வரையலாம் இந்த vertical line with uniform gap or non-uniform gap between the vertical lines. ஒரு சென்டிமீட்டர் கேப் கொடுத்தா வரையலாம் அல்லது அன்இக்குவல் கேப் கொடுத்தாலும் வரையலாம். ஹைப்பர்போலா வந்து ஆன்சர் மாறாது. இப்போ ஃபர்ஸ்ட் வெர்டிகல் லைன் எங்க ட்ரா பண்ணி இங்க ட்ரா பண்ணிருக்கேன்னா இந்த ஆக்சிஸ்ல எங்க மீட் ஆகுது, இசட் இயர். இது 1. OZ லைனை மீட் ஆகிற பாயிண்ட் வந்து 1 டேஷ். அது மாதிரி செகண்ட் வெர்டிகல் லைன் இது 2 2 டேஷ், 3 3 டேஷ், 4 4 டேஷ். நெக்ஸ்ட் 5 5 டேஷ், 6 6 டேஷ். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பேரபோலா வரைஞ்சது போலவே சேம் ரிப்பீட் பண்ணும். 1 dash vertical distance is taken in the compass. F as center. F னா focus. அந்த 1 dash எடுத்த லைனை கட் பண்ணணும் above and below the axis. இந்த பாயிண்ட் தான்
இந்த பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as p suffix 1. இது p suffix 1 dash. Next 2 dash distance, vertical distance is taken in the compass. F as center, second vertical line cut பண்ணுங்க above the axis and below the axis. இந்த பாயிண்ட் தான் p2 dash. Next 3 dash vertical distance is taken in the compass. F as center, cut a arc on the third vertical line above and below the axis. Cut பண்ணுங்க. அது மாதிரி 4 dash vertical distance is taken in the compass. எடுத்துட்டு F center arc cut பண்றது. Fourth vertical line cut பண்ணுங்க. 5 dash vertical distance compassல எடுத்து F center I'm a 6 dash vertical distance compassல எடுத்து F center. So let me give name to the points obtained. இது P2 னா இது P3 P4 இந்த பாயிண்ட்லாம் P5 P6 below the axis. இது வந்து P3 dash, இது P4 dash. இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் below the axis. இந்த ஆர்க்கோட இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இன்டர்செக்ட் ஆகலைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். P5 dash P6 dash. Draw a smooth curve passing through these obtained points starting from V P1. ஒரு ஸ்மூத் கர்வ் ஜாயின் பண்ணுங்க. லைட்டாக கை தான் நல்லா பெண்ட் ஆகணும். சப்போஸ் ராங்கா போச்சுன்னா எரேஸ் தட் பாயிண்ட். டோன்ட் பெயிண்ட் த கர்வ். பெயிண்ட் அடிக்காதீங்க. இட் ஷுட் பி எ ஸ்மூத் கர்வ். சிங்கிள் பாஸ்ல வரணும் அது. இந்த கர்வுக்கும் பேரபோலாக்கு என்ன அதே மாதிரி பிலோ த ஆக்சிஸ் V P1 dash P2 dash with P3 dash P4 dash P5 dash P6 dash. ஓகே, இதுக்கும் பேரபோலாக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? பேரபோலா வந்து கம்மியாக டைவர்ஜ் ஆகும், ஹைப்பர்போலா வந்து அதிகமாக டைவர்ஜ் ஆகும். இட்ஸ் நேச்சர் ஆஃப் த ப்ரொஃபைல். இப்போ வந்து HR HB பென்சில் இது வரைங்க இந்த கர்வ். மற்ற லைன்ஸ்லாம் 2H பென்சிலில் வரையணும், கால்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ். ஸோ ஐ யூஸ் டிஃப்ரெண்ட் கலர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிளாரிட்டி. பெயிண்ட் அடிக்கூடாது. அண்ட் பிலோ த ஆக்சிஸ் it should be a smooth curve. இந்த ப்ரொஃபைல் பேர் தான் ஹைப்பர்போலிக் ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்ல கேட்டாங்க? ஆல்சோ draw tangent and normal at any point on the curve. So for example, let me mark this point as located point P. எங்க வேணா பாயிண்ட் லொகேட் பண்ணலாம். above the axis or below the axis எங்க வேணா லொகேட் பண்ணலாம். இந்த பாயிண்ட் P இதான் P ன்னு லொகேட் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட் P க்கு tangent normal வரைவது எப்படின்றது பார்க்க போறோம். சேம் ப்ரொசீஜர் தான். எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலாக்கு ஒரே ப்ரொசீஜர் தான் ஃபார் drawing tangent and normal. Join P and F by freehand scale or by roll on scale. இப்போ இந்த கார்னர் ஆஃப் யுவர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அது வந்து எஃப்ல வச்சிருங்க. வச்சுட்டு இந்த ஸ்மாலர் எட்ஜ் வந்து லைனோட கோயின்சைட் பண்ற மாதிரி வச்சுட்டு எஃப் வழியா ஒரு பர்பண்டிகுலர் லைன் டிரா பண்ணுங்க. பர்பண்டிகுலர் டு பிஎஃப் அட் பாயிண்ட் எஃப். இந்த லைன் எங்க போய் டைரக்ட்ரிஸை கட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் டீன்னு ஒரு குறியீடு கொடுக்குறோம் ஃபார் டிராயிங் டேஞ்சன்ட். ஸோ டிபி ஜாயின் பண்ணுங்க அண்ட் எக்ஸ்டெண்ட் த லைன் ஃபர்தர். இது டீனா இது டி டேஷ். நெக்ஸ்ட் இதுக்கு பர்பண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணா தட் ஃபார்ம்ஸ் நார்மல். ஓகே, ஸோ இப்போ பி வழியா இந்த கார்னர் ஆஃப் யூர் ஸ்கேல் செட் ஸ்கொயர் பயன்படுத்தியும் வரையலாம், இப்படியும் வரையலாம். ஸோ பி வழி இந்த கார்னர் பி வழியா இந்த லாங்கர் எட்ஜை பயன்படுத்தி இந்த ஷார்ட் எட்ஜ் வந்து டி டேஷ் லைன் மேலே இருக்கணும் அட் பாயிண்ட் பி. இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணி அது அதர் சைட் ஆஃப் பாயிண்ட் பியில் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இதான் நார்மல் என் டேஷ். என் டேஷ்க்கும் டி டேஷ்க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. நீங்கள் ப்ரொடக்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த கர்வ், இந்த கொஸ்டின் வந்து எம்எம்ல கொடுத்துருக்காங்க 52 mm. ஸோ எம்எம் நீங்கள் எழுதக்கூடாது. யூ கேன் ரைட் சைட் லோயர் பார்ட் ஆஃப் யுவர் டயக்ராம் ட்ரா 2 guidelines.
somewhere below your diagram. Okay, draw two guidelines and you can write all dimensions are in mm. For uniform height of letters தான் இந்த guidelines யூஸ் பண்றோம். காமன் ரெப்ரசன்டேஷன் ஹெச்ஆர் ஹெச்பி பென்சில்ல ரைட்டிங் ஒர்க்லாம் பண்ணலாம். ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் மட்டும் ஸ்மால் லெட்டர்ல எழுதுங்க. மில்லிமீட்டர் இஸ் யூனிட் ஃபாலோட். திஸ் கம்ப்ளீட்ஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ நீங்களும் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்க and score better marks in the university examinations. நன்றி, வாழ்த்துக்கள்.